வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலா ஜாமுன். காலா ஜாமுனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோவா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து கைவிடாம கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜில் நம்மளோட கோவா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடையில் கூட கிடைக்கும், ஆனால் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் காசி எடுத்துக்கலாம். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கோவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கோங்க. இது வேண்டாம்னா உங்களுக்கு வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போது பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கோவாவை எடுத்துடலாம். எடுத்து நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது மிக்சியில் ஒரு வாட்டி அடிச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையில் வந்து இந்த மாதிரி நெய் தடவிட்டு நம்ம வந்து பால் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிட்டு இப்போ நடுவில் ஒரே ஒரு ஹோல் மாதிரி போட்டு நம்ம அதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதை வந்து மறுபடியும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணும் போது கிராக் இல்லாமல் ரோல் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா சாஃப்டாக பசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிராக் இல்லாமல் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பால்ஸ் வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் வந்து போடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும், நம்ம பால்ஸ் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வெளியே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வந்து வேகாது. அதனால வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட காலா ஜாமுன்றதுனால அது வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும்.
இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதை நம்ம இப்போது சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலா ஜாமுனை கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட காலா ஜாமுன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காலா ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.